டியூஸ்டே மினி விலாக் பார்க்கலாமா? அன்னைக்கு பார்த்தீங்கன்னா, ஃபஹீமோடைய மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து தோசை தான் ஊத்திட்டு இருந்தேன். லஞ்சுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, அவரைக்காய் எக் ஃப்ரைட் ரைஸ். இந்த ரெசிபி வந்து நான் கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி வந்து ரீல்ல போட்டிருப்பேன். ஸோ, அதனால தான் நான் எடுக்கல ஃபுல்லா. ஸோ, ரைஸும் வடிச்சுட்டேன். வடிச்சுட்டு பார்த்தீங்கன்னா, அந்த மிக்ஸ்சரில் வந்து ஆட் பண்ணிவிட்டு, லாஸ்ட்டா வந்து இறக்குறதுக்கு முன்னாடி கொஞ்சமா நெய் விட்டுட்டோம். அப்படி இல்லைன்னா, நல்லெண்ணெய் இருக்கு இல்லையா? அது கொஞ்சமா ஆட் பண்ணிவிட்டு கிளறுனீங்க அப்படின்னா, நல்லா வாசமா நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. இதுக்கு இன்றைக்கி சைட் டிஷ்க்கு வந்து ஆக்சுவலாக சிக்கன் தான் ஃப்ரை பண்ணி வைக்கலான்னு நெனச்சிருந்தேன். பட் மறந்துருச்சு எனக்கு. அதனால் ஒரு எக்கை மட்டும் பாயில் பண்ணி அவனுக்கு வந்து வச்சுட்டேன். ஸோ அன்றைக்கி பார்த்தீங்கன்னா, ஃபஹீமோடைய லஞ்சுக்கு வந்து அவரைக்காய் எக் ஃப்ரைட் ரைஸ் வச்சுட்டு, பாயில்டு எக் வச்சுருக்கேன். ஸ்நாக்ஸுக்கு வந்து ஒரு டீ கேக்கும், சாக்லேட் பிஸ்கட்டும் வச்சுருந்தேன். ஸோ ஃபஹீமையும் ரயானையும் வந்து ஸ்கூலுக்கு அனுப்பிச்சிட்டு ஃபஹீம் மட்டும் தான் ஸ்கூலுக்கு போயிருந்தான். ரயான் இருந்தான். மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா, எங்களுக்கு இட்லி ஊற்றிட்டு இருந்தேன். ஸோ டைமும் வந்து 9:00 ஆகிடுச்சு. ரயானுக்குமே ரெடி பண்ணிவிட்டு அவனுக்குமே இட்லி வந்து ஊற்றிட்டு இருந்தேன். இட்லி வந்து நல்லா சாஃப்ட்டாக வந்துச்சு. எப்போவாவது ஒரு வாட்டி தான் எனக்கு இட்லி இந்த மாதிரி சாஃப்ட்டாக வரும். ஸோ இதையும் முடிச்சுட்டு அவனையும் கொண்டு ஸ்கூலில் விட்டுட்டு லஞ்சும் பண்ணிகிட்டு இருந்தேன். அன்றைக்கி வந்து சாம்பார், ரைஸ் வச்சுட்டு கேரட் பீன்ஸ் பொரியல் தான் பண்ணியிருந்தேன். ரயானுக்குமே பார்த்திங்கன்னா லஞ்சை கொண்டு பேக் பண்ணி கொடுத்துட்டு வந்துட்டேன். அந்த டே அப்படி தான் போச்சு. இன்னொரு மினி ப்ளாகில் பார்க்கலாம். பாய். அஸ்ஸலாமு அலைக்கும்.